என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்மார்ட் ராஜ்யம் வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தையும் வேத வஸ்திரங்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்வதற்காக வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள் உங்களை புதுப்பிக்கும், மலர்விக்கும். மொட்டாயிருக்க நீங்க மலராக போறீங்க. ஆமீன். பூவா இருக்கிற நீங்க மனம் கொடுக்க போறீங்க, வாசம் கொடுக்க போறீங்க. ஏன்னா இது ஆசீர்வாதமான ஆண்டு. ஆமீன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு நாராய் இருந்தாலும் மனம் கொடுக்க போறீங்க. நாராய் இருக்கிற உங்களை பூவை தொடிக்கிற நாராக மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சாதாரண ஒரு கோலாய் இருந்த உங்களை துளிர்க்க வச்சு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். என் தெய்வம் அப்படிப்பட்ட தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டவர். சங்கீதம் 115:15 ஆசீர்வதிப்பேன் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உங்கள் செவி ஒரு அரை மணி நேரம் என்னுடைய வார்த்தையை செவி குறிப்பீங்களா? அப்போது உங்களுக்கு அது உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் ஆசீர்வதிக்க போனேன்னு ஆசை. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கண்ணால் நம்ம பார்த்தோமே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷம் 1-2 பார்த்தோம். அந்த 2ஆம் வருஷத்துக்கு ஒருக்க கூட நம்ம பார்த்துட்டு 3ஆம் வருஷத்துக்கு போவோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருஷத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமீன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாத்தீங்களா? 3ஆம் வருஷத்தை நீங்க பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ பிள்ளை யாரையும் சபிக்க கூடாது. நீங்க ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதல் காரணம், நீங்க யாரையும் சபிக்கலாம் மாறக்கூடாது. இங்க ஆசீர்வாதத்துக்கு முதல் ஒரு காரியம், உங்களை மேன்மையாட்களை கண்டு நீங்க இழக்கூடாது. அவன் கல்ல அப்படி ஏமாந்துட்டு, அப்படி ஏமாற்றி பெரிய ஆளானா, இப்படி ஏமாற்றி பெரிய ஆளானா, அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நல்லா கவனிங்க. என்ன சொல்லப்பட்டு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துல உட்காந்து பிறர் ஆசீர்வதிக்கலாம் மாறணும். அதான் கனி கொடுக்கிறவெல்லாம் மாறணும். கனி கொடுக்கும் போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒளி கொடுக்க போது தான் நம்ம அடுத்தவருக்கு பிரயோஜனப்படுகிறோம். ஒளி கொடுக்கும் போது தான் நம்மளை மகிமைப்படுத்துவாங்க. ஒளி கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி கனி கொடுக்கிற ஒரு மனத்துக்கு நல்லா அந்த உணவு வைக்கப்படும். ஆமீன். அது மாதிரி நல்ல ஒரு ஊறுகிற ஒரு நீரூற்றை தோண்டி சுத்தம் பண்ணி அது நல்ல நிலை பாதுகாப்பாங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன் சொல்லுகிறேன். ஆமீன். அப்போ ஆட்டோவை கற்று சொல்றாங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ இயேசு கூட சொல்லுவாரு, ஒரு வீட்டுக்கு நீங்க ஜனத்துக்கு போனா அவங்கள நீ என்ன செய்து ஆசீர்வதித்து கொண்டு வா. நீ சொன்ன வார்த்தையை நீ அவங்க சமாதானத்தை அவங்களுக்கு சொல்லு. ஏற்றுக்கொண்டா நீ சொன்ன வாழ்த்துதலும் நீ சொன்ன சமாதானமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமீன். இல்லைன்னா அது என்ன செய்யும்? திரும்ப வரும், உங்க பின்னால வரும் அப்படிங்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன்.
வசனத்துல காரணமில்லாத இருக்கிற சாபமும் பறிக்காது. ஆமீன். காரணம் தோன்றிட்ட சாபமும் பறிக்கும். காரணம் இல்லாம இருக்கிற சாபம் விட்டவர்களை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வீட்டுக்கு போய் சொன்ன சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொள்றாங்கன்னா நீ சொன்ன ஆசீர்வாதமும் சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். ஆமே, அது ஏற்றுக்கொள்ளா ஒன்றை பின்தொடர்ந்து வரும். ஏற்றுக்கொண்டா ஆமே எழுச்சி அவங்களுக்கு சொந்தம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நமக்கு சொந்தம். ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் என்ன செய்யணுமோ, அந்த வீட்டில் போகும்போது அந்த காலில் படிச்ச தூசை கூட தட்டி விட்டு வாழ்ந்தா இயேசு நமக்கு போயிட்டு இருக்கிறார். இந்த பழைய பாட்டின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமு கற்று சொல்லி வரத்துக்கிற விதத்தை கேட்டீங்கன்னா இயேசு நமக்கு போதித்து நடத்தின அந்த நடத்தையின்படிதான் கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவனும் ஆபிரகாமை போயிட்டு நடத்தி இருக்கிறார். எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கர்த்தர் மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஜனங்களை வரவித்து அதாவது வரைமுறையாக்கி. பாவம் எப்போ பிறந்ததுன்னா மோசே மூலமாக தான் பாவம் பிறந்தது. மோசே மூலமாக தான் பாவம் மீது சாபம் மீது என்பதை நம்ம கண்டுகொள்ள முடிந்தது. அந்த பாவத்துக்கு சாபத்திற்கு விடுதலை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடுதான் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்தில் நமக்கு ரட்சிப்பை வாங்கி நம்ம இயேசு நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அவன் தான் ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் யாரையும் சபிக்க கூடாது. சபிச்சா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆமீன். ஆசீர்வதிக்கணும். கனி கொடுக்கிறது என்பது அப்படிதான். அநேக விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். அவங்கள்ட்ட உள்ள அபகர்ச்சி எடுக்கணும், பார்க்கக்கூடாது. ஒரு காலம் அவர்கிட்ட நன்மை பெறணும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். இல்லை என்று சொல்லுவவங்களுக்கு இருக்கிற அவற்றை எடுத்துக்கொள்ளப்படும். வருஷம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார். அவர் கிரியையை காண்பித்து இருக்கிறார். அவர் கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிரியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஆசீர்வதிப்பதற்கு சில நியாய பிரமாணங்களும் சில விசுவாச வார்த்தைகளும் சில ஒரு ஆழ்கிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற ஆசீர்வாதத்தினாலே, நாம் கொடுத்த நன்மையினாலே எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்தோம். அதுதான் முதற்கு படி. அதான் ஒரு கனி கொடுக்கிற ஜீவிதத்தோடைய அர்த்தம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை கொண்டு எத்தனை பேருக்கு நன்மை செய்தீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கொண்டு எத்தனை பேருக்கு எத்தனை பேரை ஆசீர்வதித்தீர்கள். அவங்க ஆசீர்வதித்த நீ எத்தனோடு பகிர்ந்து கொண்டீங்க. நீங்க ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட உங்க ரட்சிப்பு அனுபவத்தை எத்தனை பேர்ட்ட பகிர்ந்து கொண்டீங்க. இயேசுவை குறித்து எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க. ரட்சிப்பை குறித்து எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க. எனக்கு விடுதலை தந்தவர் இயேசு என்று எத்தனை பேருக்கு வெளிப்படுத்துறீங்க. எனக்கு ரட்சிப்பை தந்தவர் இயேசு என்று எத்தனை இடத்துல நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஒன்று எல்லாம் இருந்து என்னை கத்த ஆசிரியர் உயர்த்தினார் என்று எத்தனை பேருக்கு சாட்சி பகிர்ந்தீங்க. நீங்க தந்த அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேருக்கு பங்கு கொடுத்தீங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பா. மக்களே, நான் எதுக்கு ஆசீர்வதித்தேன்? உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்துக்கு மட்டும் பிரயோஜனப்படுவா? யார் உனக்கு பிள்ளை? யாருடைய தகப்பன்? யாருடைய காவல் துணை? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் அல்லாமல்
நமக்கு இந்த வாழ்க்கையில் யாருமே துணை கிடையாது, யாருமே நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசுதான் நமக்கு ரட்சகர். அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் கனி கொடுக்கலாம் மாறணும். அப்போ நம்மளை சபிக்கிறோம், சபிக்கப்பட்டு போறான். நம்ம சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு கடமை. அதான் அவங்கள்ட்ட பறிக்க கூடாது, அவங்களை அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாறுகிறான். நான் என்னுடைய வகை என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பாருங்க, என் மனைவி போனோன்னு பேக்கு கையில் எடுப்பாங்க. நான் கலெக்ஷன் பண்ணுறது வழக்கம். சீட்டுக்கு காசு பொருட்களை கொடுத்து அதை சீட்டு கலெக்ஷன் பண்ணுறது ஆமாம் என்னுடைய வேலையாக இருந்தது. வெளி கொலுசு வைப்பது, சில தங்க காரியங்களை வாங்கி கொண்டு கொடுத்து அந்த காசை கொஞ்சம் கூட்டி போட்டு விற்று அதை கலெக்ஷன் பண்ணி எடுப்பது, மருந்து மாத்திரைகள், அம்மீன் அடுத்த குளுக்கோஸ் காரியங்கள், இப்படி கடை வியாபாரம், இப்படி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டிருப்பது, ஏஜென்ட் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பாருங்க, அப்படி இருக்கும்போது என்ன செய்வேன்னா, அந்த பேக்கில் காசு கிடைக்கும், ஆயிரக்கணக்கில் ரூபாய் சிறப்பு இருக்கும். அதில் இது போகும்போது என் மனைவியாண்டு வாங்குவாங்க, வாங்கி எடுத்துருவாங்க. போனோன்னு எடுத்துக்கிட்டு பாருங்க, நான் என்ன சொல்வேன்னு கொடுக்கும்போது கொடுக்க முன்னாடி ஒரு ரூபாய் எடுத்து அடிப்பாக்கென்னு வச்சிருப்பேன். ஆமேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு 50 ரூபா கண்ணு முன்னே எடுத்துருவேன். பாருங்க, இந்த மேல் பாக்கெட்டில் வச்சிருப்பேன். அப்போ ஐயா என் மனைவி உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? காசு எடுத்தாங்களோ இல்லையா? இல்லைங்க, இந்த 50 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அவளுக்கு களத்ததை எனக்கு படிச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த 50 ரூபா எடுத்து மேல் பாக்கெட்டில் வைங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு. ஆமேன். ஏன்னா சிறு வயதில் என் தாகத்தின்படி எனக்கு ஒரு நல்ல மனைவியை கற்றுக் கொடுத்தார். நான் நன்றி சொல்லி கொள்ளுகிறேன். பாருங்க, அப்படி இருக்கும்போது நான் யோசிப்பேன், ஏற்கனவே ஆப்பு குடிக்கிறதுக்கு பிராண்டி குடிக்கிறது காசியை பாக்கெட்டுக்குள்ள உள்ளாடி வச்சு ஒடிச்சு. அப்போ ரெண்டாவது 50 ரூபா எடுத்து வச்சோம். எனக்கு நல்ல நீதிமான போல உத்தரவு நினைச்சு கொண்டு இருந்தேன். எதுக்காக இந்த சாட்சியை சொல்றேன், நீ கவனிச்சுக்கிடுங்க. பாருங்க, நான் வச்சு என் மனைவி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அதை நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரியாம இருந்தேன். நான் என்ன புத்திசாலி நினைச்சேன், இல்லை என் மனைவி புத்திசாலி அவங்க காண்பிச்சாங்க. ஆமேன். அவங்க கனவு வைக்கப்பட்டு போகக்கூடாது, அவங்க இருக்காங்க. நானும் அவளை வெக்கப்படுத்தும்படிக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க என்ன நடந்துச்சு, எல்லாமே அப்படி வச்சு குடிச்சிக்கிட்டு ஆமீன் அப்படியே 200 ரூபா ஒரு நாள் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். லாபம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அவங்க தான் எண்ணி கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. அவங்க நல்ல புருஷன்னு தேவைப்படும் போதுதான் நகையெல்லாம் கழிச்சு அளவிச்சு எல்லாமே போயிடுச்சு. சரி, போகட்டும். அப்போ பாருங்க, இந்த வசனம் சொன்னபடி நம்மள ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அது ரட்சிப்பு வரும்போது ரட்சிக்கப்படணும் உள்ள காரியத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம கையின் கிரியை உண்மையா இருக்கணும். ஆமா, அவங்க கொடுக்குறாங்க. நான் எனக்கு என்ன தெரியாம நான் ஏமாதி குடிச்சுக்கிட்டு அனுப்பிட்டு இருந்தேன். 100 ரூபாய் எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இப்போ 50 ரூபா அந்த அம்மா சேர்த்து எனக்கு கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமாக கொடுத்த மாதிரி அதல்ல, தன்னுடைய கணவனுடைய தன்னை கவிழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக உத்தமத்தோடு நிற்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஒரு மனைவி ஒரு துணையாக இருக்க வேண்டும். எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், உங்கள் கொடுத்த கணவனை நீங்கள் சபிக்க கூடாது. அவர்களை ஆசீர்வதித்து பழக வேண்டும். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க, ஆமீன், ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
அவங்கள பார்த்து குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து பெருமை நினைச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்ததே அவங்களுக்கே கொடுக்காம அவங்களே துக்கப்படுத்தி பாடுபடுத்தி பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். கடைசியில் என் மனைவிக்கு ஒளிவு மறைமே இருக்காது. என்ன காரியம் செய்தாலும் அவங்கள்ட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு மாறினேன். எனக்கு இருக்க தேவைப்படுகிறேன். அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. பிறகு நம்ம ஏமாற்ற வேண்டும், நம்ம ஏமாற்றப்படுகிறோம். அதுக்காக தான் நான் இந்த என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் நினைச்சேன் என் மனைவியை ஏமாற்றுவேன் நீ, ஆனால் உண்மையிலே மனைவியை நான் ஏமாற்றல, நான் என்னையே ஏமாற்றி கொண்டிருந்தேன். நாம் குடிச்சுக்கிட்டு குடிக்காத இல்லாத போல அடிச்சுட்டு இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கவில்லை என்று. ரகசிய குடிகாரனாய் உருவான ஒரு மனுஷன் கடவுள் தான் ஒளியர்கமான குடிகாரம் ஆடும்போது அவனுடைய பெயர் கெட்டு போகும். என் தேவைப்படுகிறது. அநேகர் அப்படித்தான் ஜாலியாக தொடங்கின சுமைக்கு என்னை விட முடியவில்லை. ஜாலியாகத்தான் பார்த்து குடிக்க ஆரம்பிச்சேன். இல்லை, அதை குடிக்க நான் அடிமைப்பட்டு நிற்கிறேன். ஜாலியாகத்தான் டிவி சீரியலை பார்க்க தொடங்கினேன். அந்த சீரியலுக்கு நான் அடிமைப்பட்டு நிற்கிறேன். ஜாலியாகத்தான் தம்மடிக்க ஆரம்பிச்சேன். அந்த தம்முக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். இப்போ நொக்கு நொக்குன்னு இருமி டாக்டர் சொல்ல விட முடிய மாட்டேங்குது. அவன் தேவைப்படுகிற இப்போ அது நம்மளை பிடிச்சிக்குது, நம்ம விட முடிய மாட்டோம், கஷ்டப்படுறோம். அவன் தேவைப்படுகிறேன். எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்மளை சபிக்கப்படுவார்கள். நம்ம எதுக்கு அடிமை காரணம்? நாம் அடுத்தது ஏமாற்றுமாது ஏமாற்றத்துக்கு நம்ம அடிமையாகணும். இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருடைய வேத வருஷத்தை புறப்பான காரியம் நாம் செய்ய வேணும். இந்த பொய் சொல்லக்கூடாது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னாரு, ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்களை எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்குள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறாரா? பார்த்தீங்களா எப்படி? உண்மையா இருக்கும்போது எல்லா ஜீவராசிகளும் உனக்கு கீழ்ப்படியும், எல்லாம் நன்மையை கொண்டு வரும். ஒன்று கூட நமக்கு தீமையை கொடுக்கிறதா இருக்காது. அப்படி தீமையான காரியம் வந்தாலும் அந்த தீமையான காரியம் ஒரு நன்மையை கொண்டு வரும். அன்னைக்கு கதைகளை கூட நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஒரு தீமை வருதுன்னா ஒரு நன்மை வருகிறது, ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு நன்மை வருகிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோபுடைய பக்தருடைய வரலாறு அதுதான். அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தையும் அதுதான் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆற்று அவை மனைவி பார்த்து சொல்றாங்க, யாரையாவும் உனக்கு எல்லாமே நீ இழந்த, ஒரு சரீரம் கூட புடுபுடுத்துட்டு இருக்கு, சொத்திக்கிட்டு இருக்கப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில யாரையாவும் ஆற்றொருமான உத்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அப்ப அவர் என்ன சொன்னாரு? எப்பா யாப்பா அப்படி பேசுற? அப்ப தூசிக்கலாம் மனைவிய. ஆமா, யாப்பா இப்படி பேசுற, பைத்தியம் பேசுறது போல நீ நன்மை பெற்ற ஆட்டோடைய கையில திருப்பி பெற வேண்டாமோ? பார்த்தீங்களா? சபிக்கல, ஒரு சபிப்பாக வரவே இல்லை. அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு தீமை வருது, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஐயோ தீமை வந்துருச்சு அப்படின்னு அப்படி கலங்கிடக்கூடாது, நிற்கணும், ஜெயிக்கணும். அதான் இறுதி வரைக்கும் நினைக்கிறவன் பாய்க்குவான், முடிவு வரை நினைக்கிறவன் பாய்க்குவான். முடிவு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமேன். ஒரு கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அவங்களுடைய மேன்மைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த செய்திக்கு பிறகு நான் முடிவை குறித்து உனக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வாதமான ஆண்டுல வந்திருக்க தெய்வ பிள்ளைகளே, உங்க கஷ்டத்துக்கு முடிவு இந்த ஆண்டு பார்க்க போறீங்க.
ஆமீன். உடனே நீங்க காண போறீங்க. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவதாக கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆமீன். பாருங்க, நீங்க உங்க கூட ஜனங்கள் அவங்களை ஆசீர்வாதமா வருவாங்க. ஆமீன். 4ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத் அவனுக்கு கூட போனான். ஆபிரகாம் விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் அந்த கடத்தை விட்டு போகும்போது 75 போகிறான். 75 வயசுல. அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு? 75 வயதுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. ஆமீன். நான் உன்னை ஆசீர்வதித்து பதிவு பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உன் சந்ததியை கரக்கை போலவும் வானத்தை நட்சத்திரம் பூத்த போலும் பெருகப்பட வாக்குத்தத்தம் எல்லாம் பெற்றாச்சு. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் சினத்தை விட்டும் உன் ஜாதியை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார், உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவார் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தோடு என்று சொல்லிதான் கர்த்தர் அவரை அனுப்புறாரு. இவன் பயப்படக்கூடாது. பார்த்தீங்களா? எந்த தேசத்துக்கு போனாலும் இவங்க வந்தோட்டியாக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய இடத்துல போன நம்ம மனுஷங்க சொல்லுவாங்க, இவன் வந்தோட்டிடா நீ அப்படிம்பாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தாதீர்கள். ஏன்னா அவங்களை கொண்டு வர ஒரு நோக்கம் இருக்கும். அந்த பகுதியில் ஒரு மேன்மை கட்டிவிடுவதற்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை ஒரு தேசத்தை உருவாக்குறது. அந்த தேசத்தின் நன்மைக்கு, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு, தேசம் ஒளியை காண்பதற்கு. நாங்களுடைய ஊழியத்தாங்களை கட்டும்போது எனக்கு அடையர் இருத்தாங்க. மனுஷ அளவில் எனக்கு ரொம்ப பல உலகத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னை அதிகமாக நேசித்த சகோதரர் கூட என்னை வெறுத்தாங்க. குடும்பத்தில் உள்ள அநேகர் என்னை வெறுத்தாங்க. என் உறவிந்த நண்பர்கள் விட்டா உறவு எல்லாம் வெறுத்தாங்க. ஆண்டவர் பேரு போக போக எல்லாரும் என்னை நேசிக்கும்படிக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது நேசித்தவர் அநேகரை தூஷிக்கும்படிக்கும் ஒரு வழியில் நடந்தாலும் அநேகர் என்னை தூஷித்தவர் நேசிக்கும்படிக்கும் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். எனக்கு இருக்க தெய்வப்படுகிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தை கொடுக்கிறார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். உன்னை சபிக்கிறோம். அப்போ நம்ம யாருக்கும் சாபத்தை சபிக்க வேணாம், நன்மை செய்துட்டே இருக்கணும். போகிற வழி நீங்கள் நம்ம வழி உண்மையாக இருந்துகிட்டே இருக்கணும். பிரயோஜனப்படதாக நம்ம இருக்கணும். அப்போ கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஒடுக்கினாலும், எத்தனை பேர் துக்கப்படுத்தினாலும், எத்தனை பேர் பாரப்படுத்தினாலும், இந்த கேட்ட வார்த்தையின்படி 4ஆம் வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனால். லோத்துங்கிற சகோதரன் ஒரு கூட போனார். ஆபிரகாம் இல்லை, அப்போ அவர் 75 வயசாகும் போது அவர் ஆபிரகாம தான் இந்த ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் வரல. பின்னால் அதுக்கு வழி வார்த்தை ஆபிரகாம் தான் இருக்கிறது. ஆபிரகாம் அவரை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தார். பாருங்க, 75 வயசுல ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனார். ஆபிரகாமை கர்த்தர் முழுமையாக எப்போ ஆசீர்வதித்து முடித்தார் என்றால் 100 வயசுல என்று வேதம் சொல்கிறது. இப்போ 25 வருடம் ஆண்டோடைய வார்த்தை ஆமென் கேட்டு அவரோடு கீழ்ப்படிந்திருந்துதான் அவன் ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திர கொள்ள வேண்டிய வந்தது. ஆகவே வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி
தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, அவருடைய நன்மையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கொஞ்ச காலம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வாழ்த்தை கீழ்ப்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. குறிப்பிட்ட காலகட்டம் நம் ஆசீர்வாதத்தில் பூரணப்படுவதற்கு, சில குறைகள் நம்ம விட்டு நீங்குவதற்கு, ஆண்டோடைய பாதத்தை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் வியாதியில் நின்று எல்லாவற்றிலும் கட்டுகளில் உடைக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். விருப்பப்படுகிறே நாளை வாங்க இந்த வசனங்களை வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபிப்போமா? கண்ணை மூடுங்க, ஜபிப்போம். நன்றி பரலோகத்தகப்பனே, குடிய கூட வெறுக்க முடியல, சண்டை சச்சரவுக்கு வீட்டில் குறைவே இல்லை, ஒருமை இல்லை, ஆக்கிற ஆகாரத்தை சாப்பிட முடியல, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருமனை இல்லைன்னு இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக இந்த சத்தம் துணிக்கிற இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இயேசுவே, உம்முடைய நாமத்தில் விடுதலைக்கு உண்டாகும்படிக்காக ஒவ்வொரு இல்லங்களும் உள்ளமும் உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்வதாக. இயேசுவின் நாமத்தில் உள்முடி சுமந்து கொண்டு நிற்கிற பரலோக தகப்பனே, உம்மை நோக்குகிறேன். உம்முடைய சிவசன் வடிவத்தை பரிசுத்த ரத்தம் எங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தப்படுத்தி உம்முடைய நன்மை ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிரியை செய்வதாக. இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தை, எங்கள் ஜாபின் சத்தத்தை, ஈஸ்வர் தரிசன சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு ரட்சிப்பு கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, சமாதானம் கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா, எது பாஸ்டர்கள் பேசுகிறது காதலாக இருக்கும், ஏது ஊழியக்காரர் ஜெபித்ததை விடுதலை வாங்கி கொடுப்பார்கள், ஏதாவது எனக்கு பொறுப்படுத்தி ஜெபிப்பார்களா, எனக்காக பரிந்து பேச யாராவது உலகத்தில் உண்டா என்று கனியோடு எத்தனையோ ஜனங்கள் கண்ணறி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் விடுதலை காணும்படிக்கு, சகல ஜனங்களும் ரட்சிப்பை காணும்படிக்கு இன்றைக்கு இப்போதை கிரியை செய்வீராக. உம்முடைய சத்தம் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டு, உம்முடைய வேத வசனம் எங்க பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டு. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டலே, உம்முடைய சத்தம் எங்க பிள்ளைகளை பலப்படுத்தட்டு, எங்க பிள்ளைகளை திண்ணப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் உயர்வை கட்டளையிடுவீராக. சிந்தனைகளை சீர்படுத்த உதவி செய்வதாக. நம்மை சோர்ந்து போய் நிற்கிற பிள்ளைகள் சோர்வு விடுதலை பெற்று உறுதியாய் பற்றி கொண்டு கொடுக்கப்பட்ட பணிக்கு உற்சாகத்தோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. வியாதியில் விடுதலை பெற முடியாதபடிக்கு வியாதி என்று சோர்ந்து போய் நிற்கிற பிள்ளைகளை எல்லாவற்றையும் எழுப்புவீராக. வாக்குத்த வருஷங்கள் நிறைவேறும்படிக்கு நடத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். கர்த்தருடைய நன்மையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஜனங்களும் தொடர்ந்து கொள்வார்களாக. மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக, பிரிசூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, யோகங்கள், யோக புறவாகங்கள், அமேதியால ஹோம கூண்டங்கள், அக்கினி கூண்டங்கள் பிள்ளைகளுக்கு உருவமாய், குடும்பங்களுக்கு உருவமாய், ஊழியர்களுக்கு உருவமாய், ஊழியக்காரிகளுக்கு உருவமாய், ஊழியக்காத பிள்ளைகளுக்கு உருவமாய், ஊழியர்களுக்கு உருவமாய், சபைகளுக்கு உருவமாய் பிரிவினையில் போட வைக்கிற பொல்லாத கிரியைகள்,
பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லு அந்த வேத வார்த்தை உங்களுக்குள் உண்டாவதாக. எல்லா கிரிகளும் இல்லத்தை விட்டு வெளியே போக பரிசுத்தாவின் ஆளுகை செய்வார்கள். இறக்கம் செய், நன்மையாக நிரப்பு, பலப்படுத்தும், ஆசீர்வதிய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ற தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக எண்ணிலடங்காத பெருமூச்சு உலகம் ஒரு இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாளை தினமும் உள்ள ஆசீர்வாதத்தோடு நாளை செய்தி தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.